மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சிவனாண்டி வீட்டு கல்யாணம் 2வது நாளாகவும் நின்று போச்சு. ஆமாம், விஜய் அவர்கள் இன்றைக்கு வில்லிவாக்கம், அண்ணா நகர், அதுக்கப்புறம் டி நகர் அங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்றதாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அதை வந்து தடை பண்ணிட்டாங்க. நீ வரக்கூடாது அப்படின்னு அனுமதி மறுபடியும் மறுக்கப்பட்டிருக்குது. அதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் இருந்துச்சு. என்ன இழவு அரசியல் நீங்க பண்ண போறாங்க தெரியாதா? வரக்கூடாது, விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இதுதான் மேட்ரு. அதுக்கு என்னென்ன வெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி விடுங்க, நம்ம என்ன பண்றது. அதற்கு பிறகு பிசிகா கட்சியினருக்கே ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிறா போல. அது யாராவது பிசிகாவுக்கு ஓட்டு போடப்படாது அந்த அளவுக்கு சனாதன குரூப் எவனாச்சும் சொல்லிக்கிறாங்களா, சங்கி பசங்க சொல்லிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை. சொன்னதே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் தான். உங்க சனாதன ஒழிப்புல தீய வைக்க இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கட்சியை நான் இப்போ பார்க்கல. விஜய் வந்ததுக்கு பிறகு டோட்டலாக அந்த மனுஷன் மாறிட்டாப்னு வைங்களா. விடுங்க, அந்த கட்சியை வந்து கூடிய சீக்கிரத்தில் குழி தோண்டி புதைக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமையே. நம்ம புதைக்க வேண்டிய நிறைய கட்சிகள் அதுவும் ஒரு கட்சி அப்படிங்கிறதுனால அதை நம்ம புதைப்போம். சரி, என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. எங்களோட வீடியோக்குள்ள பாருங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க தாழ்மையான கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல நாகரிகமான முறையில் பதிவிடுங்க. ஆரம்பிச்சிருச்சு, எலெக்ஷன் ஃபீவர்லாம் வந்துருச்சு. யாரெல்லாம் ஓட்டு கேட்க போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் பர்சனலாக வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஏரியாவில் இன்னும் ஓட்டு கேட்டே வரலங்க, டிவிக்கிலேருந்து ஓட்டு கேட்டே வரலங்க, டிவிக்கிலேருந்து ஓட்டு கேட்டு பல காலமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி யாரும் வரல. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, மற்ற கட்சிக்கு நம்ம கட்சிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனா, நம்ம கட்சியில் உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது கிடையாது. இப்போ தானே ஆரம்பிச்ச கட்சி, அதனால அந்த அளவுக்கு உட்கட்டமைப்பு இல்லை. திமுகவிலையோ அதிமுகவிலையோ டக்குன்னு சொன்னோன்னே பார்த்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் ஊராட்சி செயலாளர்லேருந்து எல்லாருமே போய் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து டிவிக்கெல்லாம் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதெல்லாம் எதிர்பார்க்காம இதுக்கு பிறகு அதை குத்த சொல்லிட்டு ஏன் போகலை இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 18 நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கேலாம் எங்கே பார்த்தாலும் ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கால எங்கிட்டு வந்தேன் ஓட்டு கேட்கறது வந்து வாய்ப்பா. ஓட்டு கேட்க வரும்போது நான் ஒன்று தான் கேட்டேன், என்னங்க இந்த ஆட்சியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த விளாத்தி குளத்தில் இப்படி சம்பவம் நடந்திருக்கு, கிருஷ்ணகிரியில் அங்கே ஒரு சின்ன குழந்தை 2.5 வயசு குழந்தை, அங்கே இப்படிலாம் பிரச்சனை, என்னப்பா உனக்கு ஒன்றுமே தெரியலப்பா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுப்பா, நம்ம ஊரில் எதுவும் பிரச்சனை இருக்குதானுக்கு இல்லை நீ திமுக ஓட்டு போடுப்பா, என்னப்பா நீ பேச்சுன்னுக்கிற அப்படிங்கிறாப்புல. ஐயோ அதெல்லாம் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, டீச்சர்ஸு போராடிட்டு இருக்காங்க, அங்கன்வாடி ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு அங்கன்வாடி அரிசி கொடுக்குறியா நீ சொல்லி நான் கேட்குறேன், அரிசி கொடுக்குறேன் நம்ம ஊரில் நான் வந்து சொல்கிறேன். டீச்சர் போராடிட்டு இருக்காங்கன்னா உன்னை மட்டும் பிள்ளை என்ன ஸ்கூலில் படிச்சுன்னு இருக்குது, எல்லாம் பிடிச்சி வளர்ந்துருந்து எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, உனக்கு சொன்னால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, திமுக ஓட்டு போடுப்பா. எங்க ஆளு எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாப்பா, நீ திமுக ஓட்டு போடுப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாப்பா, நீ திமுக ஓட்டு போடுப்பா, அப்படி இன்னும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கேட்குற கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியலை, சொல்லக்கூடிய ஆட்களும் கிடையாதுன்னு வைங்களேன். நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவங்களால சொல்ல முடியுமா? இப்போ நான் கேட்ட கேள்விக்கு இவ்வளோ பெண்கள் பாதுகாப்புல இல்லாமல் இருக்கிறாங்களே, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த பிரச்சனைனா சொல்லி நான் வந்து நிற்கிறேன். இந்த செவிலியர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அவங்கெல்லாம் பாவம் இல்லையா? நீ வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போ, அங்கே நல்லா மருத்துவம் பார்க்கலன்னா என்கிட்ட சொல்லி நான் உனக்கு பிரைவேட்டுக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு நான் அழைச்சிட்டு போனேன்டா. என்னடா இப்படி பேசிக்கிற, திமுக ஓட்டு போட்டுடா, திமுக ஓட்டு போட்டா அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ளாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வெளிநாட்டில் உள்ளவரெல்லாம் கேட்குறாங்க, நான் எப்படிங்க டிவி கேட்க ஓட்டு போடணும் ஆசையாக இருக்குங்க, என்னால் ஓட்டு போட முடியாதுங்க, நான் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறேன், நான் செலவு பண்ணி வரதெல்லாம் கஷ்டங்க, இப்போ என்ன பண்ணுறது, இப்போ இந்த துபாய், சவுதி அரேபியா, அந்த கல்ஃப் கண்ட்ரிக்கெல்லாம் ஃப்ளைட்டே கிடையாது, எல்லாம் மூடி ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ அவங்கெல்லாம் நான் போடலாமான்னு கேட்குறாங்க. அவங்கெல்லாம் போடவே முடியாது. அதாவது போஸ்டல் ஓட்டுங்கிறது இந்த கவர்மெண்ட் ஜாப்ல உள்ளவங்க மட்டும் தான் போஸ்டல் ஓட்டு, வேற எங்கேயாவது இருந்து போடலாமே தவிர மற்றபடி எல்லாருமே அந்த பூத்துக்கு நீங்க போய் தான் ஓட்டு போட முடியும். வெளிநாடுகளில் உள்ளவங்களாம் ஓட்டு போட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, இப்போ நான் இருக்கிறேன்னா, நான் வந்து எந்த பொறுப்பும் கிடையாது, ஆனால் என்னால் ஒரு 10 ஓட்டு என்னால் கண்டிப்பாக வாங்கி கொடுக்க முடியும். அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் ஓட்டு போட வர முடியலன்னு வருத்தப்படாதீங்க, காவாலையாக கொடுங்க. உங்கள் பொண்டாட்டி புள்ள
உங்கள் மாமியார் மாமனார், இந்த மாமனார்லாம் ஒரே இடத்துல கொடுக்குற ஆளாக இருப்பாங்க. நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், இந்த கை ஓட்டு போட்டா திமுகவுக்கு தான் ஓடு, இந்த ஓட்டு போட்டால் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு உங்கள் மாமனார்லாம் ஒரு முரண்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க. போட்டு பொழந்து உள்ள மாமனாரை அதே பர்சனல் மேட்டர் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சரி விடுங்க. சரி, அப்படியாக உங்கள் மாமனார் மாமியா குழந்தையா நாத்தனா போக்குவரத்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியாவது வெளிநாடுகளில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஓட்டெல்லாம் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாருமே என்ன ஓட்டு கேட்கல, நான் ஓட்டு எங்களுக்கு ஓட்டு கேட்கலாம் சொல்லாமல் முடிஞ்சால் நீங்கள் போய் ஓட்டு கேளுங்க. ஏன்னா கல்யாண பத்திரிக்கை, எனக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கல, நான் வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இது நம்ம ஓட்டு விசேஷம். டிவி கேட்க நீங்கள் போய் தான் ஓட்டு போடணும், நீங்களே போய் ஓட்டு கேளுங்க. அப்படியாக சரி, அடுத்த கட்டமாக என்ன பார்க்க போகிறோம்னா, விஜய் அவர்களுடைய இன்றைய பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய காரணங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே ஏற்புடையதாக இல்லை. உண்மையிலே டிவிகே சைட்லேருந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நேற்றுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதாவது ஒரு காலையில் 11 மணிக்கும், அதற்கு வில்லிவாக்கத்தில் 11 மணிக்கும், அதற்கு பிறகு இந்த அண்ணா நகர், அதற்கு பிறகு டி நகர் நம்ம புஷி ஆனது நிற்கிறாப்பில் அவருக்காக ஓட்டு கேட்க போகிறதுக்காக 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பர்மிஷனாக கொடுத்துட்டாங்க. நம்மளோட அடிக்கடி சுவிதா அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணியாச்சு 48 hours பிஃபோர். அப்பையும் அவர்கள் கொடுத்துட்டாங்க. கொடுத்தது யாருன்னு கேட்டால் தேர்தல் அதிகாரி, ஆர்ஓ, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நினைக்கிறேன். அவர் யார்? அதான் அந்த ஊர் கலெக்டர். இப்போ தானே அவர் தேர்தல் அதிகாரியாக வேலை செய்வார்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வீடியோவில். அந்த தேர்தல் அதிகாரி கொடுத்துட்டா போல. ஆனால் சென்னை கமிஷனர் இருக்காப்புல இல்லை, யார் சென்னை கமிஷனர் சவுக்கு சங்கரை சொன்னால் சூப்பராக சொல்லப்போல அவர் பெட்ட பேரோட. சரி, அவர் அருண் IPS, அவர் இப்போ சென்னை கமிஷனர் இருக்கிறாரு. அவர் ப்ரெஷர் போட்டுக்கிறார். அவர் டேரெக்டாக அவர் அப்போஸ் பண்ண முடியாது, ஏன்னாட்டா அது அவரோட வேலை கிடையாது. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் வேலை. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நேரடியாக சொல்லாமல் அந்த தேர்தல் அதிகாரி இருக்கார்ல, அவரை ப்ரெஷர் பண்ணி நீங்கள் கொடுக்காதீங்க, அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு நல்லா ப்ரெஷர் பண்ணி இப்போ 2 to 3 அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 to 3க்குள்ளே பண்ண முடியுமா? அந்த மனுஷன் அங்கேருந்து புறப்பட்டு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியும், பிரச்சாரம் பண்ணி முடிக்கிறது அப்படியே 3 மணி நேரம் ஆகிடும் ஒரு இடத்துக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் 1 மணி நேரத்தில் அப்படி பண்ண முடியும். இப்போ 2 to 6ங்கிறது கொஞ்சம் வைடாக உள்ள ஒரு டைமிங் டியூரேஷன், அதில் ஈஸியாக பண்ணலாம். அப்போ திட்டமிட்டு இந்த குரூப் பண்ணிட்டு இருக்காங்க. அருண் IPS யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திமுகவுடைய ஒரு கைக்கூலியாக இருந்தார் அப்படிங்கிறதா உண்மை. அதுக்கு முன்னாடி இந்த ரவுடிகளுக்கிட்ட புரிகிற பாஷையில் சொல்லு அப்படின்றதா போல மனித உரிமை கழகம் கூப்பிட்டுச்சமா பேட்டி கொடுத்தாப்புல. அந்த ரவுடிக்கு புரிய பாஷையில் என்னையா பேசு அப்படின்னு நேரடியாக அந்த மனித உரிமைகள் கழகமே கூப்பிட்டுட்டு அங்கே போய் சொல்லிட்டாப்புல, இல்லைங்க எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் தெலுங்குலேருந்து வந்திருக்கிறாங்க, கர்நாடகா பீப்புள் இருக்கிறாங்க, மலையாளி பீப்புள் இருக்கிறாங்க, அந்தந்த பாஷை எனக்கு தெரியும், அதனால அந்த மொழியில் பேச சொல்லுங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வந்துட்டாப்புல. அந்த கமிஷனர் தான் இப்போது டிவிகேக்கு எந்த இடங்களையும் பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறார் விஜய் அவர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விஜய் அவர்கள் எந்தெந்த இடங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரோ அப்போ தான் நிறைய வீரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எந்தெந்த இடங்கள்லாம் முடக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடக்கிட்டு இருக்காங்க. நம்ம பழைய வீடியோக்குள்ளே சொல்லிட்டு இருந்தோம், இதை தான் பண்ண போகிறாங்கன்னு. இப்போ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய அளவில் முடக்க பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு நெல்லையில் வர 8ஆம் தேதி வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில என்னென்ன இடங்களில் பர்மிஷன் கொடுக்க போகிறாங்கன்னே தெரியல. பெரிய ஒரு இஷ்யூவாக தான் போயிட்டுருக்கு. இஷ்யூவால் எழவாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த மனுஷன் எப்படா பேசுவாப்பில் பேசிட்டு நல்லபடியாக வீடு போய் சேர்ந்தது வரை நமக்கு மனசு நிம்மதியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லையா. அப்புறம் சண்டிகாரம் போடுவான், காடாக போடுவான், அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு. சரி விடுங்க. அப்படியாக இன்றும் விஜய் அவருடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தாவேக்காவுக்கு அப்படிங்கிறதா உண்மை. வேற எந்த கட்சி தலைவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாப்பா. ஸ்டாலின் போறாப்புல 6 மணி நேரம் 8 மணி நேரம் பிரச்சனை கிடையாது. இந்த உதயநிதி லைவ் ஓடிட்டு இருக்கு, 12 பேர் பார்த்துக்கிறான் அந்த லைவை, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. எடப்பாடி பேசினுங்கிறாப்புல அன்றைக்கி வர தர்மபுரியில் பேசிட்டு அவ்வளோ கூட்டம், செமையான கூட்டம், எல்லாம் 300 கேஸ் தான், எல்லாம் 300 எடுத்து கூட்டுறாங்க. அப்போ எடப்பாடி மேலே ஏன் கேஸ் போடவே இல்லை? அளவுக்கு அதிகமாக கூட்டத்தை சேர்த்துனாலும் ஏன் எடப்பாடி மேலே கேஸ் போடல? தாவேக்காக மட்டும் போட்டுறாங்க. எங்கேயாச்சும் 10 பேர் கூட்டிட்டா சமூக விரோதத்தனமாக, அதாவது சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிறதாக கூட்டியிருக்கிறார்கள், பர்மிஷன் இல்லாமல் கூட்டியிருக்காங்கன்னு கேஸ் மேலே கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கள. இப்போ இது புதுச்சேரியில் கேஸ் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, அவங்க ஏன் கேஸ் போடுறாங்கன்னா, அதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நாளைக்கு அந்த இடத்துல ஒரு இஷ்யூ ஆகிட்டு பிறகு பூகமாக வெடிக்கும், அதுக்கு முன்னாடி நான் கேஸ் போட்டு வச்சுக்கிறேன், நாளைக்கு ஒரு இஷ்யூ அந்த பக்கம் நான் ஆல்ரெடி கேஸ் போட்டு வச்சிருக்காங்க, நீங்கள் என்ன பார்த்துருக்குங்க அப்படின்ட்டு கொண்டா காமிச்சுறாங்க. அதுக்கு தான் இந்த கேஸ் எல்லாம். பட் விஜய் அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது இது ஜனநாயக படுகொலை. என் மக்களாக நீங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு அது கூட புரியல. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தலைவனை நீங்கள் பிரச்சாரம் பண்ண விடாமல் முடக்கிக்கிட்டு இருக்கு இந்த அரசு இயந்திரங்கள். அப்படிங்கும் போது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஒரு உணர்வு வந்துகிட்டு இருக்கியா அப்படிலாம் பேசுகிறாங்க. எல்லாரும் மற்ற கட்சியினருமே பேசுகிறாங்க. ஏன் இந்த விஜய்க்கு மட்டும் இவ்வளோ முடக்கிட்டு இருக்காங்க? அதுவே அவருக்கு மைலேஜ் ஏற்றி கொடுக்கும்யா. நான் ஒன்று சொல்லிட்டேன், ஒரு ஆளை நீ முடக்க தான் அந்த ஆள் ஏஞ்சிட்டே இருப்பாப்புல. நீ ஃப்ரீயாக விட்டினா அவர் பேசுகிறதே 10 நிமிஷம் பேசுகிறாப்புல, அது பேசுகிறாரு கவலை கமெண்ட் வந்துகிட்டு இருக்கு. அவரை நீ விட்டுட்டீங்கன்னா அவர் பாட்டில் பேசிட்டு போகிறாப்புல. இதை நீ முடக்க அது வேற மாதிரி உருவெடுத்து வேற மாதிரி அவருக்கு மைலேஜ் கொடுக்கும் போது பார்த்துக்குங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதற்கு பிறகு நம்ம திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கட்சியினருக்கே ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாப்புல. இந்திய தேர்தலிலேயே, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே
நான் முறையா பார்த்து என் கட்சிக்கு அவன் ஓட்டு போடாதீங்கன்னு சொன்ன ஒரு மேட்ரு இன்னைக்கு தான் நடந்துக்குது. அது என்ன நடந்துக்குன்னு பார்ப்போம். அதாவது பாண்டிச்சேரியில நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது தமிழ்நாட்டில் தான் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில விசிகா இருக்கு. பாண்டிச்சேரியில அவர் விலகிட்டாரு, நாங்களாம் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு விலகிட்டாரு. பாண்டிச்சேரியில உள்ள கூட்டணியில அவர் ஏன் விலகினாருன்னா, நான் உனக்கு ஒரே ஒரு சீட்டு தான் கொடுப்பேன், இருக்கிறதா தான் ஊத்தாங்கரை நினைக்கிறேன், அந்த ஒரே ஒரு இடம் மட்டும் தான் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் முடியாத, நான் யாரும் சுயமரியாதை சனாதனத்தை எடுத்து பிறடிட்டு இருக்கு, சுயமரியாதைக்காரன்டா விசிகாரனா சாதாரணமே இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாருன்னா விலகிட்டாப்புல. விலகிட்டு என்ன சொல்லிட்டாப்புனா, நான் தனியாக போட்டிட்டேன்னு 3 இடத்துல அவர் தனியாக போட்டிடுறாரு. ஆனால் மற்ற இடங்கள் மொத்தம் 30 தொகுதி இருக்கு. பாக்கி உள்ள 27 இடங்கள்ல அந்த விசிகானர் அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கே நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அதுக்கு பிறகு இந்த 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு மனு தாக்கல் பண்ணியாச்சு. வேட்பு மனுவெல்லாம் தாக்கல் பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் வாங்குவாங்கல்ல, அந்த டைமும் முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் காங்கிரஸ் திமுகலாம் கூட்டு மிரட்டி விட்டு தானே அவர் தமிழ்நாட்டில் மிரட்டில் தானே அவர் நான் இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அங்கே மட்டும் மிரட்டாம இருந்திருப்பாங்களா, அங்கேயும் பிடிச்சி வச்சு மிரட்டி விட்டு நீ என் கூட்டணி தான் நிற்கிறேன்னு சொல்லி கூட்டணியில் இப்போ வந்துட்டாப்புல. ஆனால் வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணி முடிச்சாச்சா, அது இனிமேல் ரிட்டர்ன் வாங்க முடியாது. அது மார்ச் 26ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு ரிட்டர்ன் வாங்குறது. இதுக்கு பிறகு அந்த 3 பேர் ரிட்டர்ன் வாங்கவும் முடியாது. அவங்க விசிகா 3 பேர் அங்கே நிற்கிறாங்க. இப்போ அவர் மறுபடியும் கூட்டணியில் வந்துட்டாப்புல. இப்போ ஒரு ஆளை நிப்பாட்ட போறாப்புல, அதாவது ஊத்தாங்கரையில். அப்போ மீதி உள்ள இந்த 2 இடங்கள் இருக்குல்ல, அங்கே விசிகா நிற்கிறாங்க, அங்கே உள்ள விசிகா நீங்கள் ஓட்டு போட வேண்டாம், அந்த ஆளை நீங்கள் தோக்கடிங்க, ஊத்தாங்கரில் மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாப்புல. காரிக்கிட்டு மூஞ்சல துப்பலாம், கேமரா புது கேமராவா இருக்கு பாக்குறேன். அதாவது சொந்த கட்சிக்காரனுக்கு நீ ஓட்டு போடான்னு சொல்ற அளவுக்கு ஒரு கட்சி வந்துட்டு பாரு. அப்ப நீ அப்பயே முடிவு எடுத்துருக்கணும். திருமாவளவன் இந்த விஜய் வந்ததுக்கு பிறகு அவருடைய மாற்றங்கள் என்ன சாதாரண மாற்றங்கள் கிடையாது. தன்னுடைய தலைவனாக நீங்கள் யாரை ஏற்றுக்கொண்டீர்கள்? அம்பேத்கர். அந்த அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாக்கு என்னால் போக முடியாதுங்க, அது ஒரு பிரச்சனை ஆயிடுங்க, அது பங்காளி சண்டை மாதிரி ஆயிடுங்க அப்படின்ட்டாப்ல. சரி போகல. அதுக்கு பிறகு ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுக்கிட்டே இருக்கு அந்த கட்சி. சரி அவர் திமுகவோட அப்படியே கிடக்கிறாப்புல, ஒன்று பணிஞ்சு கிடக்கிறாப்புல, இன்னும் வரமாட்டாப்புலன்னு விஜய் விட்டுறாப்புல வைங்களேன். அதுக்கு பிறகு அங்கனாலும் நீங்கள் ஒழுங்கா இருக்கியா, அங்கேயே ஒழுங்கா இல்லை, அங்கேயே 1008 பிரச்சனை. இப்போ கொண்டாந்து என் கட்சிக்காரனுக்கு நீ ஓட்டு போடாது சொல்ற அளவுக்கு ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியை குழிதோண்டி புதைக்க வேண்டியதான். அவ்வளோ ஒரு கேவலமான கட்சியை திரும்ப அவ்வளோ நடத்திக்கிட்டு இருக்கிறார். அடுத்ததாக விஜய் அவர்கள் நேற்று ஒரு ஃபார்மட் சி அது ஒன்று வெளியிட்டு இருந்தார். அது என்னன்னா, தேர்தல் ஆணையமே எல்லா கட்சியினரும், அதாவது தமிழ்நாட்டில் யாரெல்லாம் போட்டிடுறாங்களோ அவங்க பேரில் உள்ள குற்றவியல் வழக்குகளை நீங்கள் தேர்தல் கமிஷனில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இது பொது தளங்களில் நீங்கள் விடணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை இப்போ சட்டத்தை போட்டாங்க. அதன்படி தான் நேற்றுக்கு எல்லா கட்சியுமே விடணும். திமுக விடுவாங்க. திமுகலாம் விட்டா என்ன 150 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ஒரு பேப்பரை உடனும் பொறுக்கு, இல்லைன்னா 10 ஸ்கொயர் பேப்பர்லாம் எழுதலாம், அவ்வளோ கேஸ் இருக்குது. நேற்று விஜய் அவர்களும் தன்னுடைய கட்சியில் மேலே உள்ளவங்கள யார் யார் குற்றவியல் வழக்கு இருக்குன்னு நேற்று வெளியிட்டார். அந்த வழக்குகள் எல்லாமே இந்த அரசை எதிர்த்து போராடினது, சமூக பணி செய்யும் போது திமுக அரசு என்னென்ன வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க, ஒரு நற்பணி மன்றம் இன்னைக்கு நேற்று இல்லை அப்போலேருந்து நற்பணி மன்றத்தில் செய்யும் போதெல்லாம் இப்போ அந்த அதிமுக அரசெல்லாம் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, அது என்ன சர்க்கார் படம் பிரச்சனை, இப்போ அவங்களாம் பிரச்சனை பண்ணாங்களா, அது மாதிரி கேஸெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் சின்ன சின்ன கேஸெல்லாம் இருக்குது, நம்ம லெஃப்ட் பண்ணி மேலே தரமான கேஸெல்லாம் இருக்குண்ணே, அது மாதிரி கேஸெல்லாம் போட்டுட்டாங்க. இது எதுவுமே மக்களை துன்புறுத்துகிற வகையிலலாம் கிடையாது, இது பொதுநல வழக்கு தான். பொதுநலத்தில் செய்யும் போது இந்த பிரச்சனைகளாம் இந்த திமுக அரசும் அதிமுக அரசும் மாறி மாறி கேஸ் போட்டிருக்கு அப்படின்னு நேற்று வெளிப்படையாக அறிவிச்சிட்டார். அதெல்லாம் எந்த பிரச்சனை கிடையாது. அது மாதிரி என்ன சொல்லியிருந்தாவில், நம்ம பேராவூரணியில் ஒருத்தர் மேலே ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸ் இந்த கேஸ் இருக்குன்னு புழுகிட்டு தெரிஞ்சாங்க. இல்லை, அந்த கேஸ்லாம் அவர் மேலே இல்லவே இல்லை. அவர் மேலே ஒரு பொதுநல பல வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதனால் எந்த பிரச்சனையில உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய் விஜயோட ட்விட்டர் ஐடியில் போட்டுக்கிறாப்புல போயிட்டு பார்த்துட்டு நீங்களாச்சும் கதை கட்டி போட்டு விடுங்க. நேற்றுல சண்டிகாரன் கார்டே போடலை, விஜய் தான் எடுத்து வெளியிட்டு இவ்வளோ வழக்குகள் இருக்குன்னு கேட்பானுங்க. திமுக காரம் அவங்களும் வெளியிட்டு இருக்காங்க. அந்த வழக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சு நாரி வீடு அசிங்கமாக இருக்குது அந்த வழக்குலாம். எல்லாம் கடத்தல் வழக்கு, அந்த வழக்கு இந்த வழக்குன்னு தான் இருக்குன்னு வச்சுங்களேன். சரி விட்டு தொலைங்க. அப்படியாக விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில் உள்ள குற்றவியல் வழக்குகளை நேற்று வெளியிட்டுட்டார். கடைசியாக திமுகவுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னா, நீ ஓட்டு போடக்கூடாது ஏன் எனக்குலாம் கேட்காது. இந்த 5 வருஷம் வாழ்ந்து விட்டு நீ ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்டால் நீ மனுஷன் இல்லை, செவ்வாய்க்கிரத்தில் வாழ்ந்து வந்துக்கிற திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறாங்க ட்விட்டரில். 5 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சியில் வாழ்ந்துகிட்டு இருக்குங்கிறதே பெரிய பாவண்டா, அதுக்காக திமுக ஓட்டு போடாமல் இருக்கிறாரு தான் நம்ம சொல்லணும். இவன் இந்த 5 வருஷத்துல எவ்வளோ இஷ்யூங்க, டெய்லி இந்த இன்னைக்கு சிதம்பரத்தில் ஏதோ ஒரு மேம்பாலம் கீழே உட்காந்துச்சான். அது மேம்பாலம் கீழே உட்காந்துருக்கு. ஆனால் அதெல்லாம் திமுக கண்டென்ட்ல போட்ட மேம்பாலம் கீழே உட்காராம அப்புறம் கீழ்பாலம் மேலே உட்காரோம். ரோடு தமிழ்நாட்டில் ஒரு இடங்களோட ரோடு சொற்கட்டு இல்லாமல் இருக்காது. எல்லாம் இப்போ புதுசாக பஞ்சர் ஓட்டிகிட்டு இருக்காங்க, பேட்ச் ஒர்க் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நடக்கிற அவலங்களை மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. இன்னொரு முறை அடுத்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா இந்த தமிழ்நாடு சுடுகாடாக விடும். ரஜினிகாந்த் சொன்னாப்ல
போராட்டம் தமிழ்நாடு சுடுகாடா போயிடும்னு. அதே மாதிரி திமுகவுக்கு நீ மீண்டும் ஓட்டு போட்டுனா இந்த தமிழ்நாடு சுடுகாடாவது யாராலுமே தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட மனப்பான்மையில இன்னைக்கு திமுக இருக்கு. அவங்க இந்த 5 வருஷமே இந்த பாடுபடுத்திக்கிறாங்களப்பா, அடுத்த 5 வருஷம் அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கொண்டா வச்சிங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்களும் வீட்டை விட்டு வெளில வராதிங்க, பூட்டினே இருங்க. அப்புறம் எல்லார் வீட்லையும் விஜய் வந்து கதை தட்டி, அம்மா ஒரு பெண்ணா இருந்தால் பெண்கிறது ஒரு அடையாளம், வீட்டை விட்டு வெளில வாமா அப்படின்னு எல்லா தாவைக்காரம் வந்து கத்திட்டு இருக்க முடியாது. ஏன்டா இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு எவ்வளோ சிரிச்சு நாரிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ நேற்றுக்கு நினைக்கிறேன் ஒரு கழிவுநீர் குழாயில் 2 தொழிலாளர் கீழே வந்து செத்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் தான் இந்த அரசு காவு வாங்க போகுது, எத்தனை உயிர்களை பறிக்க போகிறது. ஒவ்வொரு நாளும் அரச கொலைகள் நடந்து கொண்டே இருக்கு. லாக்அப் டெத்தில் 26 பேர் செத்துருக்கிறான். ஒரு போலீஸ் நம்ம ஒன்று இன்வெஸ்டிகேஷன் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 26 பேர் செத்துருக்கிறாங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. அதான் நம்ம அசால்ட்டாக கடந்து போயிட்டு இருக்கேன். ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஒரு பொம்மைக்கு சின்ன வயசாக இருக்கும்போது பொம்மைக்கு கை உடஞ்சிட்டா நம்ம அழுவோம். அந்த பொம்மைக்கு கை உடஞ்சிட்டு அப்படியே பாசமாக பார்த்துக்கிட்டு அந்த பொம்மை கூட இன்னைக்கு சக மனிதன் இந்த சமுதாயத்தில் கொல்லப்படுகிறான். அது எவ்வளவு எளிதாக நாம் கடந்து கொண்டு போயிருக்கிறோம் என்றது நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அஜித்குமார் கொல்லப்பட்டார்ல நெல்லையில, அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு 4 நாள் பேசணும் கடந்து போயிட்டோம். இன்னைக்கு ஒரு பெண்ணை விளாத்தி குளத்துல கொண்டுட்டாங்கல்ல, 10 நாள் பேசணும் கடந்து போயிட்டோம். அதே மாதிரி இரட்டை கொலைகள் நடந்துச்சுல்ல சென்னையில ஒரு வீட்டில் கொண்ட வச்சு, அதுக்கு என்ன பண்ணோம், அப்படியே கடந்து போயிட்டோம். தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் இன்னைக்கு 40,400 கேஸு போக்சோ கேஸு. போன மாதம் தானே போன ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் 33,999. அதுக்குள்ள 500 கேஸ் நெருக்கி கூடியிருக்கு. அப்ப அந்த 40,000 பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. பொம்பளை குழந்தைடா, 2.5 வயசு 5 வயசு 8ஆவது படிக்கிற பொண்ணு 10ஆவது படிக்கிற பொண்ணுப்பா, அதெல்லாம் சின்ன பிள்ளைங்கப்பா. அது மேல கையை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அதெல்லாம் கடந்து நம்ம போயிட்டே இருக்கோமா இல்லையா? அதே மாதிரி தான் இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா இந்த ஆட்சி மாறணும், அவலம் மாறணும். அதற்காக நீங்க சிந்திச்சு வாக்களிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்கள்கிட்ட இருகரம் கை கூப்பி விசிலுக்கு ஓட்டு கேட்குற. கண்டிப்பா நீங்க விசிலுக்கு ஓட்டு இந்த தமிழகத்தை காக்கணும்.